ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது உங்கள் ஹவு டு தமிழ் சேனல்னா அவங்க தினேஷ். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோ நம்ம எதாவது பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட்டை எப்படி மேக் பண்ணுறது, அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த டெம்ப்ளேட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியது உங்களோட கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் தான். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ளே வந்துருக்கோங்க. ஸோ நான் உள்ளே வந்துட்டு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் செட் பண்ணும். ஸோ நான் பேக்ரவுண்டில் ஒரு க்யூட்டான இமேஜ், ஒரு பேபி இது நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ரெண்டாக எடுத்திங்கன்னா அதை டெலிட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டிக் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே வேலை தான். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கொண்டு போயிட்டு பேக்ரவுண்டில் நான் கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலிமா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சைஸ் செட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிளண்டிங் ஆப்ஷனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலே போதும். ஸோ உங்களுக்கு இது கரெக்டாக சப்போர்ட் ஆகுதோ ஸோ அந்த சப்போர்ட் ஆகக்கூடிய ஸோ அதுக்கப்புறமா ஃபுல்லாக நீங்கள் அதை ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஸோ ட்ராக் பண்ணுறது மூலிமா இந்த வீடியோவை நான் பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இமேஜஸோட வீடியோஸ் லிங்க் வேணும் அப்படின்னாலும் அடுத்த வீடியோவில் கேட்டிங்க அப்படின்னா அந்த இமேஜஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த இமேஜஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ அதை நான் கொண்டு வந்த இமேஜை நான் பேக்ரவுண்டில் கொண்டு போய்க்கிறேன். ஸோ அது ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ்லாம் நீங்களும் பயன்படுத்தலாம். அது எப்படின்றத நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஸோ நம்ம இந்த இமேஜஸை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருவோம். ஸோ அடுத்து நான் ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணுறேன். அது பிங்க் கலரில் இருக்கும். ஸோ அந்த இமேஜும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டு பிளண்டிங்கில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிங்க் கலரில் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம அதை ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் பண்ணி விட்டு சைடில், அதாவது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சைடில் வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. ஸோ ரெண்டு இமேஜுமே சென்ட் டு பேக் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்கவும் அழகாக இருக்கும். நீங்கள் வீடியோ யூஸ் பண்ணாலும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஸோ கீழே நம்ம எடுத்துகிட்டு வந்தால் அந்த இமேஜும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வரக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனல் கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரியல, எந்த இடம் புரியல, இல்லை எந்த பகுதி புரியல அப்படின்னு தெரியலாம், நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் உங்களுக்காக மறுபடியும் கூட ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ்.